மிக முக்கிய அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறது மதிமுக. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மதிமுக. தவேகாவுடன் கூட்டணியா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக மதிமுக அறிவித்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே மோதல் நீடித்து வந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறது மதிமுக. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் முடிவை எடுத்திருக்கிறது மதிமுக. தவேகாவுடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா நகரில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மதிமுக. தவேகாவுடன் கூட்டணியா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் நீடித்த மதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் 4 இடங்களில் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. அண்ணா நகரில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழுவில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. தவேகாவுடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறது மதிமுக. மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் நீடித்து வந்த மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறி இருக்கிறாங்க, கூடுதல் விவரம் என்ன? அதிமுகவுடைய 32வது கூட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பொதுக்குழுக்கு முன்னரவே திமுக சென்னை அண்ணா நகரில் வைகோ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்து வந்தது மதிமுக. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியிலேயே எதிர்கொண்டது மதிமுக. 4 இடங்களில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டது மதிமுக. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிமுகவுக்கு இருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறது மதிமுக. டி.எம். ராஜேந்திரன் மற்றும் செந்தில் செல்வன் ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சட்டப்பேரவையில் மதிமுகவுக்கு இருக்கிறார்கள். இருவரும் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள். 2017ஆம் ஆண்டு முதல் மதிமுக திமுக தலைமையிலான கூட்டணி இருந்து வருகிறது. கடந்த 9 ஆண்டுகளில் 4 முக்கிய தேர்தல்களை இந்த கூட்டணி ஒன்றாக சந்தித்திருக்கிறது.